நிகழும் குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை ஆங்கில வருடம் 2024 மே மாதம் 1ஆம் தேதி மேஷராசியில் இருந்து ரிஷபராசிக்கு மதியம் 1 மணிக்கு குரு பயிற்சியாகிறார். ஜோதிட சாத்திரத்தில் குரு பயிற்சி மிக முக்கியமானது. சுபத்தன்மையுடன் சுபராகி இருப்பதால் தான் குரு பார்த்திட கோடி புண்ணியம், குரு காண கோடி தோஷம் விலகும் என குருவினுடைய பார்வைக்கு எல்லாம் ஜோதிட நூல்கள் பலன் சொல்லி இருக்கின்றன. இந்த குரு பயிற்சியால் மேஷம், கடகம், கன்னி, விருட்சிகம், மகரம் ராசிகள் பலம் பெறுகின்றன. ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் சுமாரான பலன்களை பெறுவதால் பரிகாரம் செய்ய வேண்டும். குரு பெயர்ச்சியை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள குரு பகவானின் அருளை பெற எல்லோரும் குரு பகவான் ஆலயங்களுக்கு செல்ல விரும்புவீர்கள். முக்கியமான குரு ஸ்தலங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு அருகாமையில் உள்ள குரு ஸ்தலத்திற்கு சென்று தரிசனம் செய்து பயன் பெறுங்கள், பலன் பெறுங்கள். நவகிரக ஸ்தலங்களில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி குருஸ்தலமாக விளங்குகிறது. குருஸ்தலமாக விளங்கும் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயில் சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பு சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது. இத்தலத்து சிறப்புடைய குரு தட்சிணாமூர்த்தி தெற்கு கோஷ்டத்தில் உள்ளார். இத்தலத்தில் தட்சிணாமூர்த்தி விசேஷம் குரு தட்சிணாமூர்த்தி ஆதலின் இதை தட்சிணாமூர்த்தி தலம் என்பர். தட்சிணாமூர்த்தி உற்சவராக தேரில் பவனி வருவது தமிழகத்திலேயே இங்கு மட்டும்தான். வடக்கு திசை குருவிற்கு உரியது. குருவிற்கு உரிய தலம் ஆலங்குடி. தேவர்களை காக்க ஆழகால விஷத்தை இறைவன் கொடுத்ததால் ஆலங்குடி என பெயர் வந்தது. கும்பகோணத்திலிருந்து திருவாரூரிலிருந்தும் ஆலங்குடிக்கு செல்ல பேருந்து வசதிகள் உள்ளது. திட்டை திருத்தலம் தஞ்சாவூர் அருகில் இருக்கிறது. இந்த கோவிலில் வசிஷ்டேஸ்வரர் என்ற பெயருடன் இறைவன் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகிறார். இறைவன் திருநாமம் வசிஷ்டேஸ்வரர், இறைவியின் திருநாமம் மங்களாம்பிகை. இறைவனுக்கும் இறைவிக்கும் நடுவில் நின்ற நிலையில் குரு பகவான் ராஜகுருவாக அருள்பாலிக்கிறார். வேறு எந்த தலத்திலும் காண முடியாத தனிச்சிறப்பாகும். இங்குள்ள குரு பகவானை வேண்டினால் கல்வி செல்வம், பொருட்செல்வம், குழந்தை செல்வம் உட்பட அனைத்து செல்வங்களும் எளிதில் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த திருத்தலம் தஞ்சாவூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மதுரைக்கு அருகே சோழவந்தான் அருகில் குருவித்துறையில் குரு பகவான் இருக்கிறார். குருவித்துறையில் சித்திர ரத வல்லப பெருமாள் கோவிலில் ஒரே சந்நிதியில் குரு பகவானும் சக்கரத்தாழ்வாரும் சுயம்பு மூர்த்திகளாக காட்சி தருகின்றனர். அசுர குருவான சக்கராச்சாரியார் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மிருத சஞ்சீவினி மந்திரம் கற்றிருந்தார். இதனால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கும் போது அவர் எளிதாக அசுரர்களை உயிர்ப்பித்தார். இந்த மந்திரத்தை கற்க விரும்பிய தேவர்கள் தங்கள் படையிலிருந்து ஒருவரை சுக்கராச்சாரியாரிடம் அனுப்ப முடிவு செய்தனர். தேவகுரு பரஸ்பதியின் மகன் கசன் அந்த மந்திரத்தை கற்று வருவதாக சொன்னார். அதன்படி சுக்கராச்சாரியாரிடம் சென்றவன் அவரது மகள் தேவயானியிடம் அன்பு செலுத்துவது போல நடித்தான். அவரிடம் மந்திரத்தை கற்று வந்தான். கசன் தேவர்குலத்தைச் சேர்ந்தவன் என்பதை அறிந்த அசுரர்கள் அவனை எரித்து சாம்பலாக்கி சுக்கராச்சாரியார் பருகிய பானத்தில் கலந்து கொடுத்து விட்டனர். கசனை காணாத தேவயானி இடம் அவனை கண்டுபிடித்து தரும்படி வேண்டினாள். சுக்கராச்சாரியார் அவனை உயிர்ப்பித்தார். மகனை காணாத குரு பகவான் அவனை அசுரலோகத்தில் இருந்து மீட்டு வர அருளும்படி இங்கு பெருமாளை வேண்டி தவம் இருந்தார். சுவாமி சக்கரத்தாழ்வாரை அனுப்பி கசனை மீட்டு வந்தார். குரு பகவானுக்கு அருளிய பெருமாள் இங்கே எழுந்தருளியுள்ளார். கிழக்கு நோக்கிய அனுக்கிரக தட்சிணாமூர்த்தி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பட்டமங்கலத்தில் அருளுகிறார். அவரது சன்னதிக்கு பின்புறம் படர்ந்து விரிந்த பெரிய ஆழமரம் உள்ளது. பக்தர்கள் மரத்தையும் சேர்த்து வலம் வரும் வகையில் சன்னதி அமைந்துள்ளது. அது சன்னதி முன் மண்டபத்தில் ராசி கட்டம் உள்ளது. இத்தலத்தில் தட்சிணாமூர்த்தி பிரதானம் என்பதால் பக்தர்கள் முதலில் இவரையே தரிசிக்கிறார்கள். வியாழக்கிழமை குரு ஓரை நேரத்தில் மதியம் 1 முதல் 2 மணி வரைக்கும் அபிஷேகத்துடன் பூஜைகள் நடக்கின்றன. மதுரையில் இருந்து 65 கிலோமீட்டர், திருச்சியிலிருந்து 90 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பத்தூரில் இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் பட்டமங்கலம் அமைந்துள்ளது. குரு பகவானுக்குரிய தலங்களில் பிரதான இடம் பெறுவது முருகனுக்கு உரிய 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் ஆகும். இவர்களை காக்க முருகப்பெருமான் அசுரர்களை அழிக்க இங்கு வந்தார். அப்போது தேவர்களின் உருவான பிரகஸ்பதி அசுரர்களை பற்றியும் அவர்களது குணம் பற்றியும் முருகனுக்கு எடுத்துச் சொன்னார். இதனால் இத்தலம் குருத்தலமாக கருதப்படுகிறது. இங்குள்ள மேதா தட்சிணாமூர்த்தியும் விசேஷமானவர். குரு பரிகாரம் செய்ய வேண்டியவர்கள், குரு தோஷம் உள்ளவர்கள் அவசியம் ஒரு முறையாவது சென்று வர வேண்டிய தலம் திருச்செந்தூர். ஆழ்வார் திருநகரி 108 திருப்பதிகளில் ஒன்று. தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இத்தலம் நம்மாழ்வார் அவதரித்த தலமாகும். இதனால் இத்தலம் ஆழ்வார் திருநகரி என்று அழைக்கப்பட்டது. நவ திருப்பதிகளுள் குருவுக்குரிய தலமாகும்.
பொதுவாக ஆழ்வார்கள் பெருமாளையே மங்களாசாசனம் செய்துள்ளனர். ஆனால் இத்தலத்தில் சிஷ்யனான மதுரகவி ஆழ்வார் குருவான நம்மாழ்வாரை மங்களாசாசனம் செய்துள்ளார். நம்மாழ்வாருக்கு ஆதிநாத பெருமாள் குருவாக அருள்பாலிக்கிறார். சென்னைக்கு அருகில் பாடி அருகில் வழிதாயநாதர் கோவில் குரு பகவான் வழிபட்ட தலமாகும். வியாழ பகவான் தான் செய்த ஒரு தவறால் தனது தமையனின் மனைவி மேனகையிடம் சாபம் பெற்றார். இதற்கு விமோசனம் கிடைக்க மார்க்கண்டேய மகரிஷியின் உதவியை நாடினார். அவரது ஆலோசனைப்படி இத்தலத்து சிவனை வணங்கினார். அவருக்கு காட்சி தந்த சிவன் விமோசனம் கொடுத்து அருளினார். குருவுக்கு வழிதாயநாதர் கோவிலில் தனிச்சன்னதி உள்ளது. இவர் சிவனை வணங்கும் விதமாக மேற்கு நோக்கி இருப்பது சிறப்பான அமைப்பாகும். திருவொற்றியூர் தட்சிணாமூர்த்தி கோவில்களில் தெற்கு நோக்கி காட்சி தரும் தட்சிணாமூர்த்தியை திருவொற்றியூரில் வடக்கு பார்த்த கோலத்தில் தரிசிக்கலாம். பிரசித்தி பெற்ற தியாகராஜர் கோயிலுக்கு மிக அருகில் அமைந்த தலம் இது. இங்கு மூடவராக தட்சிணாமூர்த்தி அருள்பாலிக்கிறார். வழக்கமாக சுவாமி பீடத்தில் 4 சனகாதி முனிவர்கள் மட்டுமே இருப்பர். ஆனால் இவரது பீடத்தின் கீழ் 18 மகரிஷிகள். இவருக்கு இங்கு உற்சவர் வடிவமும் உள்ளது. இச்சிலையின் கீழ் ஒரு யானை வடிவமும் உள்ளது. மிகச் சிறப்பாகும். அகரம் கோவிந்தபாடி காஞ்சிபுரம் அரக்கோணம் பேருந்து வழித்தடத்தில் கம்மவார்பாளையம் நிறுத்தத்தில் இறங்கி அகரம் கோவிந்தபாடி கோவிலுக்கு செல்லலாம். இத்தலத்திலும் தட்சிணாமூர்த்தியே குருவாக அருளாட்சி செய்கிறார். சிறந்த குரு பரிகாரத்தலம். இவர் வியாக்கியான தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். தக்கோலம் வேலூர் மாவட்டத்தில் அரக்கோணம் பேரம்பாக்கம் வழித்தடத்தில் தக்கோலம் உள்ளது. வலது காலை தரையில் ஊன்றி இடது காலை மடித்து தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருக்கிறார். தலையை சற்றே வலதுபுறம் சாய்ந்த நிலையில் உத்கடி ஆசனத்தில் அமர்ந்த திருவுருவாக தட்சிணாமூர்த்தியை இங்கு தரிசிக்கலாம். வணங்கி பலன் பெறுங்கள், பயன் பெறுங்கள். நன்றி.